guys, welcome to Sweet Chilli சமையல். எல்லாரும் கண்டிப்பா சூப்பரா இருப்பீங்க அப்படி நம்புறேன். இந்த வாரத்துக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா வந்துட்டு பூஜா vlogs எல்லாமே வந்துட்டு பூஜா ரூம்ல என்னென்ன செட் பண்ண போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். நம்ம செலக்ட் பண்ண பூஜா ரூம் இதுதான். ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து கண்ணில் பட்டதும் அதான். பொதுவாகவே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கறது தான் அமையும். அந்த மாதிரி தான் எனக்கு எப்பயுமே. ஹேண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டு டிசைன். இது வந்துட்டு மேக்ஸிமம் எந்த ஒரு டோர்லையுமே கிடையாது, இதில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து அந்த கலசம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளோவா நல்லாவே இல்லை. இது ப்ளைனாக இருந்தாலும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி தான் டெலிவரி வந்துச்சு. டெலிவரி வந்த உடனே வந்துட்டு நம்ம வேலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படியே ஃபுல் விலாகாக வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஒன்றுத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு பூஜை ரூம் செட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி நான் எடுத்துகிட்ருக்கேன். புதன்கிழமை தான் வந்து நம்ம வந்து பூஜை ரூம் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து அதை வளர்ப்பெறையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதனால் டியூஸ்டே வந்துட்டு எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வெட்னஸ்டே மார்னிங்கே வந்துட்டு நம்ம பூஜை வேலை வந்துட்டு அதாவது விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நைட்டுக்குள்ளால எல்லா வேலையும் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூ வந்துட்டு நானே கட்டினேன். கோவிடில் வந்துட்டு நான் உருப்படியாக கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் இதுதான். இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபுட் vlog எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பூஜா வந்துட்டு காமிக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் எதுவுமே எடுக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டு நான் பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூக்கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் விளக்கு தட்டிக்கே வந்து பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம நைட்டு வைக்கும்போது வந்துட்டு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், காலையில் வந்துட்டு நல்லாயிருக்கும் வாசனையாக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். அதுவும் பூஜா ரிலேட்டடாக புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து விளக்கு தட்டுக்கு பொட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே வந்து நான் தொடச்சிட்டேன். அதுக்கும் தான் நம்ம பொட்டு வைக்க போகிறோம். பொட்டு வைக்கிறதுக்கு முக்கியமாக வந்துட்டு நல்ல வாசனையாக நம்மளோட பூஜை ரூம் எப்பயுமே வந்து நல்ல மனமாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சந்தனமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். எல்லாம் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாகவும் சந்தனம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கூடவே வந்து பச்சைக்கற்பூரம் கண்டிப்பாக போடணும். அது ஏன் போடணும் அப்படின்றத நான் வீடியோவில் எண்டிலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஜவ்வாது பேஸ்ட், அதாவது பவுடரும் இருக்கும் பேஸ்ட்டும் இருக்கும். இந்த ஜவ்வாது பவுடர் வந்து நம்ம விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே தனித்தனியாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னீர், தண்ணிக்கு பதிலாக வந்து பன்னீர் சேருங்க. இந்த 4 பொருளும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்துட்டு செம்ம சூப்பரான வாசனையாக இருக்கும். நம்ம பூஜா ரூம்க்கே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். குங்குமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த தாழம்பூ குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 காம்பினேஷன் சேரும்போது வாசனை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தாழம்பூ கோவிலுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு வந்துட்டு கோவில் வந்து மேக்ஸிமம் தாழம்பூ குங்குமம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த கோவிலில் கொடுக்குற குங்குமம் கூட அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த குங்குமத்தையே வாங்கி நம்ம வந்து பூஜை சாமாக்கு நம்ம தினமும் வந்து நெத்தியில் வச்சுக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு விதமான மங்களகரமான வாசனை கிடைக்கும். அந்த தாழம்பூ குங்குமத்துக்கான ஒரு மகிமைன்னு சொன்னால் அதுதான். ஏன்னா எனக்கு தாழம்பூ குங்குமம் இருக்குன்றதே எனக்கு விஷயம் தெரியாது. சிவன் கோயிலில் தான் வந்துட்டு ஒரு ஆன்ட்டி வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு சாமிக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு கொடுப்போம். பட் அப்படி கொடுக்கும்போது தாழம்பூ குங்குமம் சொல்லி கொடுக்கும்போது தான் எனக்கே வந்துட்டு இப்படி ஒரு குங்குமம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கும் நான் இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது வைக்க வந்து வீடே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. எனக்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. போக அப்புறம் இந்த குங்குமம் வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வச்சாதான் வந்துட்டு வீடு நல்லாயிருக்கும், பூஜை ரூம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வீடு வந்து நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப வந்துட்டு லேஸான மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம பூஜை ஐட்டம்லாம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு இந்த சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வேலை செய்யும்போது நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு மைண்டு வேறு எதுவுமே தோணாது. இதுக்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஜென்ரலாக நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதனால் நம்மளுக்கெலாம் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் தான். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வேலையெல்லாம் வந்துட்டு பொறுமையாக ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆகிட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். கிச்சனை விட வந்துட்டு
வேறு எங்கேயாவது உட்காரலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப வந்துட்டு லேட் ஆகும். பட் நம்ம நின்றுக்கிட்டே கடகடன்னு பண்ணிட்டோம்னா நம்ம காலையில் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு எல்லா வேலையும் இங்கேயே நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வைக்க போகிறதில்ல, புதன்கிழமை தான் வந்து எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இப்போவே நம்ம ரெடி பண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காலையிலே வந்துட்டு பூஜை பண்ண கரெக்டாக இருக்கும். நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் நெய்வேத்தியம் பண்ணலை. நான் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு தான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுவுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், நைட்டுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு காலையில் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் முத நாள் வந்துட்டு இப்போ அவ்வளோ வேலை, பூஜை சாமான் தீர்த்துறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வேலை. பூஜை பாத்திரம்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, இது வந்து பீதாம்பரி தான் நான் யூஸ் பண்ணுறேன் எப்போயுமே நான் விளக்கு பூஜை சாமாக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது அதை விட ஈஸியாக ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பீதாம்பரியை விட ஈஸியாக கொஞ்சம் குயிக்காக வேலை முடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தெரியல, விம்மில் இருக்குது, அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்மளாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது நான் ரொம்ப ஏஜ்லாம் கிடையாது, ரொம்ப அந்த காலம்னு சொல்ல, நான் 90s தான். இருந்தாலும் வந்துட்டு ஒரு சிலதுலாம் எனக்கு தோணும், அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி விளக்கு தட்டெலாம் தீத்திட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரைடே தான். பட் இப்போ தான் வந்துட்டு அது தேர்ஸ்டேவாக மாறிடுச்சு. அதோட ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. நானுமே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எப்படி வந்துட்டு அப்போல்லாம் வந்து ஃப்ரைடே தானே பூஜை பண்ணுவீங்க, இப்போ வந்துட்டு தேர்ஸ்டேவே எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே மாறிட்டாங்க, தனியாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எப்படி ரீசன் எப்படி மாறிச்சுன்னு தெரியல. ஆனால் நாங்களாம் வந்து ஸ்கூல் படிக்க போகும்போது ஃப்ரைடே தான் வந்து லைனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டு வெளியிலையும் வந்துட்டு தண்ணி இருக்கும், கேட்டுக்கு வெளியில் தண்ணி வந்துட்டு இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாருமே வீடு துடைப்பாங்க, வீடு கழுவுவாங்க எல்லாமே. ஸோ அது வந்து இப்போ எப்படி மாறிச்சுன்னு தெரியல ட்ரெண்டு. தேர்ஸ்டேவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு முடிச்சாச்சு. ஃப்ரேமுக்கும் நான் வந்து பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் அதெல்லாம் வந்து காமிக்கல. விளக்கு தட்டுக்கு எந்த அளவுக்கு பொட்டு வைக்கணுன்றது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய அப்பி வைக்காமல் கொஞ்சம் வந்துட்டு சிம்பிளாக வச்சாலும் வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கே வந்து நிறைய பொட்டு இருந்தால் நெத்தியில் எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காதுல்ல. அந்த மாதிரி இந்த கம்மியாகவே வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து பொட்டும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்துட்டு சந்தன கிண்ணத்தில் வந்துட்டு அன்னப்பூர்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமான டிப்ஸ் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசிலே வந்துட்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு எந்த அளவுக்குலாம் வந்து வாசனை பொருள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஏலக்காய், இல்லைனா நம்மளோட விருப்பம் தான் இது. ஏன்னா மறுபடியும் நம்ம சமைக்கணும், இதை வந்து ஃப்ரைடே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். அதனால் நல்லா வாசனையாக இருக்கிறது மட்டும் போட்டுருங்க. தயவு செஞ்சு ஜவ்வாது மட்டும் போட்டுறாதீங்க, அதை தவிர்த்து மீது எல்லா பொருளும் போடலாம். ஏன்னா ஜவ்வாது போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்மெல்லு வந்துட்டு வேறு மாதிரி ஆகிடும், நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காயின் வச்சு அப்புறம் நம்ம வந்துட்டு அம்மனை வைக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளி காயின் இருந்தது, அந்த வெள்ளி காயினும் வந்துட்டு நார்மல் காயினும் வச்சுருக்கேன். 10 ருபீஸும் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு அம்மனை வச்சுருக்கேன். இதில் நான் வந்துட்டு ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன், அது நான் வந்துட்டு நாளைக்கு தான் வைக்க போகிறோம். இந்த காயினும் வந்துட்டு ஏற்கனவே வந்து இருந்தது தான், அதனால் நான் கூடவே வந்து வச்சிடுறேன். மஞ்சள் கிழங்கு இருந்துச்சுன்னா வைக்கலாம், அது இன்னும் வந்து நல்லது. இல்லைனா மஞ்சள் கயிறு இருந்தால் கூட வைக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் வந்துட்டு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளாரையும் வந்துட்டு காசு போடணும், அந்த மாதிரி பிளேட்லேயும் வந்துட்டு கிளாஸ் வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா போன வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க, நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லிடுறேன். 2 இடத்துலையுமே வந்துட்டு காசு வைக்கணும். ஒரு சில பேர் வந்து அந்த பிளேட்டில் வந்துட்டு அரிசி போடுவாங்க, நான் போடலை. ஏன்னா நம்ம சும்மா எல்லாத்துக்கும் போட்டு வேஸ்ட் பண்ணுறதோட நம்ம போடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணணும், கால் மீதி படக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு நான் அரிசிலாம் வந்துட்டு அந்த பிளேட்டில் வைக்க மாட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது 3 அடுக்கு பானை தான். இதில் வந்துட்டு அவங்கவுங்களோட விருப்பம் தான். பச்சரிசி, தோரம்பருப்பு, உப்பு போடுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு நவதானியம் போட்டுட்டு பச்சரிசி, உப்பு, தோரம்பருப்பு இந்த மாதிரி போடுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பச்சரிசி, காயின், அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் காயின் இருக்குது, ஏற்கனவே பழைய வீட்டில் வச்சுருந்த காயின் இருக்குது, அந்த காயின் போட்டுட்டு மேலே வந்துட்டு உப்பு வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து மாற்றிட போகிறேன், ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டியும் வந்துட்டு மாற்றி வைக்கிறது நல்லது. இதுலேயும் இந்த அரிசி போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு கூடவே வந்து கிராம்பு, சேம் வந்துட்டு அதே பச்சை கற்பூரம்,
ஏலக்காய் அந்த மாதிரி வாசனை பொருள் எல்லாமே சேர்த்துட்டு இங்கேயும் வந்துட்டு காசு வைக்கணும். அந்த காசு வந்துட்டு அடுத்த வாரம் வரும்போது அதை ரைஸ் வைக்கும்போது மாற்றிக்கணும். அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. நான் வந்து அரிசி பாத்திரத்துலையும் இதுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் டிஷ்யூ வைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு மண்பானையில் வைக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அது துரு பிடிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கும். அரிசியும் வந்துட்டு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இதுவே வந்து சில்வராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஷ்யூ பேப்பர் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வைக்கிறேன். ஏன்னா போன வாட்டியே வந்துட்டு அரிசிலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தான் நான் அந்த கீழே வந்து டிஷ்யூ வச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நாளாயிடுச்சு, நான் வீடு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா மண்பானம் தானே, அது நம்ம சொல்ல முடியாது. உப்பு கூட பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து டிஷ்யூ கூட நான் வைக்கிறேன். இப்போயும் இதையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த வலம்புரி சங்குக்கும் வந்து கண்டிப்பாக அரிசி வந்து வைக்கணும். ஏன்னா அரிசி வந்துட்டு அது எந்த அளவுக்கு மொழுகி அதாவது மேலே வரணும் அந்த அளவுக்கு வைக்கணும். அதுலேயும் வந்து காயின் வைக்கணும் கண்டிப்பாக. அடுத்ததான் வந்து நெய்வேத்தியம் வந்துட்டு நான் நைட்டே ரெடி பண்ணிடுறேன். தண்ணி மட்டும் வைக்கல, தண்ணி வந்து காலையில் தான் வைக்கணும். தண்ணிலையும் வந்துட்டு போடும்போது வெட்டி வேறு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டால் கூட தண்ணியும் ரொம்ப நல்லது. தண்ணி நம்ம தீர்த்தம் வைக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். அது வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அப்படியே தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது நம்ம எடுத்து கண்டிப்பாக குடிக்கலாம். இது எல்லா வேலையும் நைட்டே முடிஞ்சிச்சு. காலையில் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock, 7:30க்குள்ளே வந்துட்டு நல்ல நேரம். அதனால் வந்து காலையில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோலாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் காலையிலே. இப்போ நான் வந்து பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு தட்டுலாம் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அதில் எண்ணெய் ஊற்றணும். இதையும் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எண்ணெய் ஊற்றும் போது சேம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா மஞ்சள் திரி வந்து போடலாம். அது ஒரு சில பேர் தாமரத்தண்டு அதெல்லாம் திரிலாம் போடுறாங்க. அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு தகுந்த மாதிரி அது போட்டுட்டு நீங்கள் வந்து ஜவ்வாது நீங்கள் யூஸ் பண்ணி அதை போடும்போது அது இன்னும் நல்லா நறுமணம் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஜவ்வாது, பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட சாமி ரூம் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போதே வந்து நல்லா தெய்வீகமான ஒரு வாசனை இருக்கும். நம்ம கோயிலுக்குள்ளார நுழையிற மாதிரி அது நம்மளுக்கு செப்பரேட்டாக அந்த சாமி ரூமில் மட்டும்தான் இருக்கணும். தண்ணி வந்துட்டு கீழே நம்ம அர்ச்சை பாத்திரத்தில் வைக்கும்போது வெட்டி வேறு பூ போட்டுட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது போட்டுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றாதீங்க. நீங்கள் செடியில் அந்த மாதிரி வந்துட்டு மறுநாள் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் வந்துட்டு ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூ வச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா நம்ம நைட்டே வந்து நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இதுக்காக நான் தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஃப்ரூட்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லாமே அமையணும் அப்படின்னா நம்ம சேனல் சார்பாக நான் வந்துட்டு வாழ்த்துக்கிறேன். எனக்கு வாழ்த்துறதுக்கு வயதில்லை. நானும் வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்துட்டு பெரியவங்க பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு கீழே சின்ன பொண்ணு இருக்கிறவங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பெரியவங்க வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடுக்கி வச்சுருந்தா அந்த பானையை நம்ம அடுக்கி வச்சுட்டு நம்ம காலையிலே வந்து திருப்தியாக 7 மணிக்குள்ளே நம்ம வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கும் இதில் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜை ரூம் நல்லா இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பேன். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் இல்லை வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு சின்ன மியூசிக்கோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணி பொறுமையாக வந்து ப்ளசண்ட்டாக பாருங்கள். இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு மனசில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன மியூசிக் தான், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.